ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து டீச்சர்ஸ் டேனால உங்களுக்கு என்னென்ன டவுட்ஸ்லாம் டீச்சர்ஸை பற்றி கேட்கணுமோ அதுதான் நீங்கள் இப்போ கேட்கலாம். மேம் எனக்கு ஒரு டவுட் இருக்கு, கேட்கலாமா? வாங்க இங்க கொஞ்சம். சார், இந்த பையன் கேட்ட டவுட் வந்து கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகுற மாதிரி தான் இருக்கு. எக்ஸ்கியூஸ் மீ மேம். எஸ் மேம். இந்த பையன் கேட்ட இது என்னன்னா, ஒரு நிமிஷம் மேம். சொல்லுங்க மேம். அது பிரின்சிபல் மேம் வீடு கேட்டதுனால எனக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும். ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்டே சைலண்ட் until I come. Excuse me, may I come in? Yes. மேம், ஒரு பையன் ஒரு டவுட் கேட்டேன் மேம். என்னன்னா வந்து அந்த பையன் என்ன கேட்குறான்னா, உங்களுக்கு வந்து நீங்களாம் டீச்சர்ஸ் ஆகிய நீங்களாம் ஒரே ஒரு சப்ஜெக்டோட முடிச்சுக்கிறீங்க சொல்லி தரலாம். ஆனால் வந்து நாங்கள் தான் இவ்வளோ சப்ஜெக்ட் படிக்க வேண்டியதாக இருக்குது அப்படின்னு கேட்குறோம். அப்போ உங்கள் வேலை ஈஸி தானே, எங்கள் வேலை தானே பெருசு, அப்போ நாங்கள் தானே பெருசு உங்களை விட அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு என்ன மேம் சரி சார்? ஓகே, நான் சொல்கிறேன். அது நீங்கள் வந்து விளக்கம் சொல்லுங்க, நான் சொல்ல ஆரம்பிச்சேன். ஓகே, நாங்கள் சொல்லிடுறோம். ஸ்டூடெண்ட்ஸ், நாங்கள் பிரின்சிபல் மேம் கிட்ட கேட்ட வரைக்கும் எங்களுக்கு என்ன விளக்கம் சொல்லியிருக்காங்கன்னா, முதல்ல அந்த பையன் கேட்ட டவுட் என்னன்னு தெரியுமா? நீங்கள் சொல்லுங்க. ஏன் வந்து எல்லா டீச்சர்ஸுமே ஒரே ஒரு சப்ஜெக்ட் மட்டும் எடுக்கிறீங்க, நாங்களாம் தான் எல்லா சப்ஜெக்டும் படிக்கிறோம், அப்படின்னா எங்களுக்கு தானே வேலை அதிகம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்குறாங்க. அதுக்கு பிரின்சிபல் மேம் கொடுத்த டவுட் எக்ஸ்பிளனேஷன் என்னன்னு தெரியுமா? பிரின்சிபல் மேம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, டீச்சர்ஸ் ஆகிய எங்களுக்கு வந்து நிறையவே வந்து இதுவெல்லாம் இருக்குது, வேலை இருக்குது. பிபிடி பண்ணணும், அதே மாதிரி வந்து நோட்ஸ் கொடுக்கணும், அதே மாதிரி கிளாஸ் ஒர்க் டைப் பண்ணணும், உங்கள் எல்லாருக்கும் கிளாஸ் ஒர்க் போர்டில் வேலை எழுதி போடணும், அப்புறம் நீங்கள் கேட்குற டவுட்ஸ்க்கெலாம் வந்து ஆன்சர் பண்ணணும். நீங்கள் கேட்குற அந்த கொஷின்ஸ்க்கெலாம் வந்து நாங்கள் தான் வந்து அந்த கொஷின்ஸ் புரியலன்னா கூட நாங்கள் தான் போய் இன்டர்நெட் கிட்ட கேட்கணும். அதே மாதிரி நாங்கள் தான் வந்து அந்த கொஷின் பேப்பர்லாம் பிரிண்ட் பண்ணணும். அப்புறம் நாங்கள் அவங்கக்கிட்ட தருவோம். ஆனால் உங்களோட வேலை என்ன? அந்த ஒரு சப்ஜெக்டில் உங்கள் வேலை என்ன? ஜஸ்ட் கொடுக்குற நோட்ஸ் எழுதுறது, அப்புறம் மட்டும் இல்லை, கொடுக்குற புக்கு படிக்கிறது. உங்களுக்கு வந்து 1008 கேள்வி இருக்கும், அது எல்லாமே எங்ககிட்ட தான் கேட்குறீங்க. இவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கீங்க, நாங்கள் தானே கிளியர் பண்ணோம். ஸோ நாங்களாம் நல்லா ட்ரெயின் பண்ண டீச்சர்ஸ். ஒரு சப்ஜெக்ட்டுக்கு ஒரு டீச்சர்ஸ் வந்து வெல் ஸ்கில்டு டீச்சர்ஸ். இப்போ அந்த பையன் எடுத்துக்கோங்க, ராகேஷ். கரெக்டா ராகேஷ், நீ வந்து என்ன சப்ஜெக்ட்ல பெஸ்ட்? மேக்ஸ்ல தானே நீ பெஸ்ட், மேக்ஸ் டாப்பர் தானே அந்த பையன். உங்ககிட்ட தானே சொல்லிட்டு இருக்கேன், நீ அங்க பேசிட்டு இருந்தா அவ்வளவுதான். இப்ப அவன் மேக்ஸ் டாப்பர் தானே, அவன் மேக்ஸ்ல சூப்பர், ஆனா அவன் சயின்ஸ் வீக்கு. இதுக்கு யார் பொறுப்பு? யார் திட்டுவாங்க? டீச்சர்ஸ் தான் குறை சொல்லுவாங்க. அந்த மாதிரிதான் ஒரு டீச்சருக்கு ஒரு ஸ்கில்ஸ் இருக்கு, ஒரு சப்ஜெக்ட்ல. அந்த மாதிரி தான் இவங்களை சூஸ் பண்ணி போட்டிருக்காங்க. அவன் மேக்ஸ்ல எல்லாமே தெரியும், ஆனா சயின்ஸ்ல ஒண்ணுமே தெரியாது. உனக்கு சயின்ஸ்ல எல்லாமே தெரியும், மேக்ஸ் ஒண்ணுமே தெரியாது. இந்த மாதிரி தான் சூஸ் பண்ணி போட்டிருக்காங்க. நாங்க தான் எல்லாத்தையும் பண்ணணும். ஆனா நீங்க என்ன பண்ணுவீங்க? ஜஸ்ட் கொடுக்குற நோட்ஸ் எழுதிட்டு புக்கை படிச்சுட்டு எக்ஸாம் பேப்பர்ல வந்து எழுதுறது. அது ஒரு சிலர் படிக்காமையே வந்து எழுதுவீங்க, கதையா எழுதி வைப்பீங்க. அந்த கதைலாம் எந்த 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 காலத்து சம்மந்தப்பட்டதுன்னே தெரியாது. அந்த மாதிரி தானே நீங்களாம். அகைன் இந்த மாதிரி பைத்தியகாரத்தனமான கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்டீங்க, சஸ்பெண்ட் பண்ணிட்டு டிசி கொடுத்துருவோம். உங்களுக்கு நான், உங்களால தான் நான். நன்றி.